சமுதாயத்துல தாழ்மை வேணும், என் பேச்சுல தாழ்மை வேணும், என் செய்கையில தாழ்மை வேணும். அல்லேலூயா. நாம் தாழ்த்துகிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், தாழ்மையான சிந்தனை இருக்கணும். இவனெல்லாம் பார்க்க கூடாது, ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் வெற்றி பெறுவதற்கு முன்பு எவ்வளவு அவமானங்களை பட்டார். நான் சொல்றேன், ஒரு அவமானம் உங்களை தேடி வருதுன்னா பதிலுக்கு மற்றவங்களை அவமானப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு இகழ்ச்சி உங்களை ஒருத்தங்க இகழ்றாங்கன்னா, என்ன அவங்க இகழ்ந்துட்டாங்கல்ல, இப்ப நான் அவங்க கதையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்கன்னு பதிலுக்கு இகழாதீங்க. அல்லேலூயா. உங்களை ஒருத்தவங்க குற்றப்படுத்துவது உங்களுக்கு தெரிந்தால், நீ என்ன 4 பேர்கிட்ட குற்றப்படுத்தினா 40 பேர்கிட்ட உன்னை குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இகழ்கிறவர்களையும் குற்றப்படுத்துகிறவர்களையும் பெருமை பேசுகிறவர்களையும் உங்களை இகழ்ச்சி பண்ணுகிறவர்களையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்க நடந்து பாருங்களேன், வெற்றி உங்களை தன்னால் அடையும். அல்லேலூயா.